ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த குயிக் நோட்ஸ்ன்ற இந்த கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷனை தான் நம்ம HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் க்ரியேட் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இப்போ கூகுள் வெப் ஸ்டோரில் வந்து லைவாக இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ஆட் டு குரோம் கொடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆட் டு குரோம் கொடுத்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் குரோமில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா டூல் பாரில். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குயிக் நோட்ஸ்னு இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டூல் பாரில் வந்து பின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணால் என்னால் வந்து ஈஸியாக வந்து நோட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும் இந்த எக்ஸ்டென்ஷனில். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ நீங்கள் ப்ரௌசரில் எதனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்பயுமே ஒரு ஆப்புக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி நோட்ஸை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ரைட் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன நோட்ஸ் வந்து இந்த ப்ரௌசர்லேயே வந்து ஆட் பண்ணி வச்சுக்க தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எதனா நோட்ஸ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈவினிங் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் நோட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ போட்டு சேவ் நோட்டுன்னு கொடுத்தா எனக்கு அதுவும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் அது டைம் அண்ட் டேட்டோட வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த நோட் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, கிராஸ் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கேன்சல் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட் வந்து ப்ரௌசர்லேருந்து போயிடும். நீங்கள் எதில் ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட, இந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட, நீங்கள் இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அது வந்து போகாது. ஏன்னா இது நம்ம கூகுள் ஸ்டோரேஜ் ப்ரௌசர் ஸ்டோரேஜில் வந்து எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம கோட் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் நான் வேறு என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா, எப்படி வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷனை லோக்கலாக நீங்கள் போயிட்டு அதை வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணி பார்க்குறது. ஸோ மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நீங்கள் லோக்கலாக எப்படி வந்து அதை வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி கூகுள் வெப் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எதனா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதனா ஒரு செக்ஷனுக்கு வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து வீடியோவோட ஃப்ளோ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ உடனே போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ரிவ்யூ வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எதனா ஒரு கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் யூஸ் பண்ணுவேன் கோட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன கோட் எடிட்டர் வந்து கம்ஃபர்டபுளோ, ஸோ அந்த கோட் எடிட்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். குயிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தா அந்த ஃபோல்டர் வந்து இப்போ ஓப்பன் ஆகிட போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம 4 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா manifest.json. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைலுக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷனுக்கும் கூகுளுக்குமான ஒரு கம்யூனிகேட்டராக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து popup.html. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து வியூ பண்ணும்போது, ஸோ இப்போ வியூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? விஷுவலாக பார்க்கும்போது தெரியுதுல்ல? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா popup.html இருக்க போகுது. ஸோ அடுத்த ஃபைல் வந்து popup.css. ஸோ இந்த HTML வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த popup.css ஃபைலு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து popup.js. ஸோ இப்போ நம்ம எதனா வந்து இதில் ரைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ரைட் பண்ணிட்டு சேவ் நோட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தா, அது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இங்கே யுவர் நோட்ஸில் வந்து சேவ் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பேக்கெண்டில் நடக்கிறத வந்து popup.js யூஸ் பண்ணி தான் இந்த லாஜிக் வந்து பில்ட் பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஃபைலை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இந்த manifest.json இந்த ஃபைலில் என்னெல்லாம் வந்து இருக்கணும், எப்படி நம்ம அதை ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நியூ ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி manifest.json அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே வந்து நம்ம தேவைப்படுற ஃபைல்ஸ்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் வெர்ஷன் வந்து 1ல் வந்து இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து 2 இல்லை 3 தான் இருக்கும். அதுதான் வந்து லேட்டஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் வெர்ஷனே.
ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷனோட வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th லைனில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம எக்ஸ்டென்ஷனோட வெர்ஷன். அதையும் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. மேனிஃபெஸ்ட் வெர்ஷன் வந்து 2 இல்லை 3 இருக்கணும். சேஃபர் சைடு நீங்கள் 3னே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனோட நேம் வந்து இந்த நேம்ன்ற ஆப்ஷனில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வெர்ஷன் சொல்லியாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வெர்ஷன்னா 1.0 கொடுத்துக்கலாம். செகண்ட் வெர்ஷன்னா 2.0 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒன்லைனில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ அதனால் சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் டு சேவ் குயிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ஷனுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த ஆக்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா டிஃபால்ட் பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபால்ட் பாப்னா என்னென்னா இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது என்ன வந்து உங்களுக்கு தெரியணும், ஸோ என்ன வந்து பாப்அப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் இந்த டிஃபால்ட் பாப்அப். ஸோ அதில் வந்து நான் பாப்அப் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைல்லாம் இனிமேல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாப்அப் டாட் ஹெச்டிஎம்எல் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்டென்ஷனை அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் ஐகான்ஸ். ஓகே, இப்போ 3 சைஸில் நம்ம ஐக்கான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ 16, 48 அண்டு 128. ஓகேவா? இப்போ ஐக்கானை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், நீங்களே கூட நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம் உங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஐக்கான். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் நான் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஐகான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸுக்காகல. ஸோ நோட்ஸுன்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து நிறைய ஐகான்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது. ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 சைஸில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 16 ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 48 சைஸ் வந்து இதில் கிடையாது. ஸோ 32 நான் டவுன்லோட் பண்ணி ஃபைலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஸோ ஐகான் 48 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன் அந்த 32 சைஸை டவுன்லோட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு 3வது வந்து பார்த்தீங்கன்னா 128 சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 சைஸில் நீங்கள் ஐகான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 3 சைஸில் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஐகானை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பர்மிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பர்மிஷன்னா என்னென்னா நம்ம என்னெல்லாம் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், அவங்க கொடுக்குற டேட்டாவை எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஸோ என்ன பர்மிஷன் நம்மளுக்கு தேவை அதை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ இது மாதிரி கரெக்டாக நீங்கள் பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து கூகுளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க வந்து அப்ரூவல் கரெக்டாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ் என்னென்னா க்ரோம் ஸ்டோரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் அந்த ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கோம் அந்த பர்மிஷன்ஸ் டேபில். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஐகான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஐகான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 16, 48 அண்டு 128ன்னு சொல்லிட்டு இந்த 3 ஐக்கானோட அந்த ஃபைலையும் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் நம்ம 2 இடத்துல ஐகான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வர இந்த டிஃபால்ட் ஐகான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஐகான் டூல் பாரில் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை பார்த்தா தெரியும்ல, இங்கே மேலே வந்து இந்த டூல் பார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் ஷோ ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கு தான் இந்த டிஃபால்ட் ஐகான்ஸ் இதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க ஐகான்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களா, நான் க்ரோம் வெப் ஸ்டோரில் வந்து நான் என்னுடைய எக்ஸ்டென்ஷனை காமிச்சிருக்கேன்ல, ஸோ அதில் வந்து ஷோ ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த manifest.json ஃபைலு. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம popup.html எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு popup.html ஃபைலை வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோட் பண்ணுறது எல்லாமே வியூ பண்ணுறதுக்கு லைவ் சர்வர் சொல்லிட்டு ஒன்று வேணும். அப்போ தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரௌசரில் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஸோ இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். ஸோ இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த popup.html ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி popup.html அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் HTMLக்கு வந்து பாய்லர்
பிளேட் கோடு ஒன்று டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சஜஷன் வரும். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் பிளேட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம வந்து HTML யூஸ்ன்றதை இந்த ஃபஸ்ட் லைனில் சொல்கிறோம். அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை ஓப்பன் பண்ணுறோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜோட டைட்டில் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டிலுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் நோட்ஸ் அப்படின்ற நம்ம எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணோம். ஸோ இன்னும் நம்ம ஸ்டைல் ஷீட்டை க்ரியேட் பண்ணல. ஸோ அது க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்குள்ளே இப்போ நம்ம HTML வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து H1 டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்டென்ஷனோட நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ H1 கொடுத்துட்டு இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வியூ பண்ணால் தானே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வியூ பண்ணுறதுக்கு இந்த லைவ் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லைவ் சர்வர் வந்து க்ரோம் ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் சைட் பை சைட் பார்த்து கோட் பண்ணனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக்கிட்டு இந்த க்ரோம் ப்ரௌசரில் நம்ம கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ரைட் சைடில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம கோட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்து கோட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்துக்க முடியும். சரி, ஓகே, இப்போ H1 வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்ம அவுட்புட் எப்படி இருக்கணும்னா ஸோ இப்படி தான் இருக்கணும். நம்ம எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணால் இப்படி தானே வருது உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம கோட் பண்ணது வரைக்கும் எப்படி இருக்குன்னா அவுட்புட்டில் வந்து இப்படி இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸு அப்புறம் இந்த பட்டன் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ H1க்கு அடுத்து டிவ் ஓகேங்களா. ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நோட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா வந்து வரப்போகுது, அதுக்கப்புறம் பட்டன் வந்து வரப்போகுது ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியா, ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நேம் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம வந்து ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஐடியில் வந்து நம்ம நோட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்ல பெரிய ஏரியா கிடைக்குது கோட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஓகேங்களா. ஸோ இது உள்ளே வந்து ரைட் யுவர் நோட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஏரியா வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பட்டனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ ஐடி வந்து கொடுத்துக்கலாம் பட்டனுக்கு. சேவ் BTN அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து என்ன ஷோ பண்ண போகுதுன்னா நம்மளுக்கு சேவ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் நீங்கள் பாருங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வந்திருக்கு, பட்டன் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது சைட் பை சைடு வந்திருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவல் அவுட்புட்டில் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணி கொண்டு வரணும். சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கீழே வந்து யுவர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கீழே வந்து நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணுற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் கொடுத்தோடனே இந்த யுவர் நோட்டு கீழே வர மாதிரி பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு HTML கோட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். சரி, இந்த நோட் இன்புட்டுக்கு கீழே வந்துடலாம் இப்போ. ஸோ இப்போ நான் இன்னொரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இன்னொரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்து நோட்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு H2 டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ H2 டேக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நோட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ் லிஸ்ட்டு வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு நோட்ஸ் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ நோட்ஸு அதை வந்து இந்த யுவர் நோட்ஸுன்ற டாபிக் கீழே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வில் தான் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம் நம்ம நோட்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கு வந்து நோட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே, இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஃபைலை வந்து லிங்க் பண்ணோம்.
ஸோ நம்ம அந்த ஃபைலை வந்து இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம், சிஎஸ்எஸ் ஃபைலையும் அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நியூ ஃபைலை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு popup.css அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணி popup.js அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம HTML டேக் வந்துட்டு, ஸோ இதை நான் இப்போதைக்கு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது கீழே என்ன பண்ணணும்னா நம்ம லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு popup.css வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கீழே வந்துட்டு இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே போயிட்டு ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்து நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் லிங்க் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட்னு கொடுத்து இப்போ இந்த src கொடுத்துட்டு popup.js இதை வந்து லிங்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம HTML பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம popup.css வச்சு எப்படி இந்த ரைட் சைடில் தெரியுற ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம HTMLக்கு வந்து CSS வந்து இப்போ ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ popup.cssக்கு வந்து வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம CSS ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ன்னு கொடுத்து இப்போ நான் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்ஜின் வந்து 0 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேடிங்கை வந்து 0 செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக கொடுக்குறது தான். அதே மாதிரி ஃபாண்ட்டு ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படி இல்லைன்னா சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ஜின் பேடிங் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த பாடிக்கு வந்து ஸ்டைலிங் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாடின்னு போட்டு ஸோ வித்து வந்து 300 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மின் ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மின் ஹைட் ஈக்குவல் டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 300 px கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங் வந்து ஒரு 15 px கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு F9 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒயிட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் எல்லோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸாக வந்து மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ காலம் கொடுத்தோன்னே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்பு 15 px ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு H1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ H1க்கு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து ஒரு 333 பிளாக்காக கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் நெக்ஸ்ட்டு செட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 px கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இதுதான் நம்ம எக்ஸ்டென்ஷனில் பார்க்குற சைஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பெருசாக இருந்தது சைஸு. ஸோ டெக்ஸ்ட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 10 இல்லை 5 கொடுத்துக்கலாம். ஸோ 5 px கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ H1க்கு ஸ்டைலிங்ஸ் முடிஞ்சது. ஸோ H2க்கு வரலாம் இப்போ. ஸோ H2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் வந்து #555 கொடுத்துப்போமா இதுக்கு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் சைஸும் இதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 கொடுப்போம். அதுக்கு 18 கொடுத்தோம்ல, ஸோ இதுக்கு 16 கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் இதுக்கும் கொடுத்துக்கலாம். மார்ஜின் பாட்டம் 10 px. ஓகே, இப்போ நோட் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா? நோட் -input. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த நோட் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது போகுது. ஒன்று வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, இன்னொன்று வந்து அந்த சேவ் நோட்டுன்ற பட்டன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் டாப்லேருந்து பாட்டமுக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து ரோ வைஸ் அது ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கு.
ஸோ இப்போ நம்ம காலம் வைஸ் நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணோன்னா, ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏரியாவும் அப்புறம் பட்டனும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்துடுச்சு இப்போ. ஸோ கேப் ஆட் பண்ணிப்போம். கேப் ஒரு 10px ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நான் வேணால் பெருசு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஏரியா வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டு ஏரியா வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100px ஃபுல் வித்து வந்து கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 80px கொடுத்துப்போம். ஸோ பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 10px கொடுத்துக்கலாம். ஸோ தட் பேடிங் கொடுத்தா தான் நம்ம எட்ஜை ஒட்டி வரல பாருங்கள். எல்லாம் எட்ஜை ஒட்டி வந்தது. இப்போ நான் பேடிங் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜை ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த பாக்ஸில். ஸோ இப்போ பேடிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்குது பாருங்கள் பார்டர்லேருந்து. ஸோ அதுக்கு தான் நம்ம பேடிங்கே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1px சாலிட் ஒரு DDD கொடுத்துக்கலாமா? ஓகே, இந்த பார்டர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஆக்சுவலாக என்ன பண்ண போகுதுன்னா, இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து ரவுண்டடாக மாற்ற போகுது. ஸோ 4px கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டடாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ரீசைஸ் வந்து நன்னு கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஏன்னா ரீசைஸ் ஆகக்கூடாது நம்ம டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ண. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டனுக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஏரியா வந்து நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரியே வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஸோ இதில் இருக்க மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா வந்துடுச்சு. ஸோ இப்போ பட்டனுக்கு வந்து அதே மாதிரி ப்ளூ கலர்லாம் வர மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ பேடிங் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் ஈக்குவல் டு 8px. ஸோ இது வந்து டாப் அண்ட் பாட்டமில். ஸோ 12px. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஆட் பண்ணணும்ல. ஸோ ஹேஷ்டேக் ஒரு 4285F4 கொடுப்போமா? ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன்னு கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் இதுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4px ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கர்சர் வந்து பாயிண்டர் அது மேலே ஹாவர் பண்ணும்போது கர்சர் வந்து நம்மளுக்கு பாயிண்டராக மாறணும். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் வெயிட் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பட்டன்ஸ்க்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. பட்டனை ஹாவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பட்டன் ஹோவர். ஓகேவா? ஸோ ஹாவர் ஆகும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஹேஷ்டேக் 3367 அப்புறம் D6 கொடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ஹாவர் பண்ணி பார்க்குற பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக மாறுது, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நோட்ஸ் கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் CSS. ஸோ நோட்ஸ் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 10px கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நோட் ஐட்டம்க்கு வந்து ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நோட் ஐட்டம்க்கு வந்து நோட் ஐட்டம்னா அது இந்த யுவர் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கீழே வந்து லிஸ்ட் ஆக போகிற ஐட்டம் தான் நோட் ஐட்டம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்டைலிங் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணால் தெரியாது. ஸோ நான் இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ எதனா ஒன்று நான் இதில் டைப் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ பேட்மிண்டன் டைப் பண்ணிட்டு சேவ் நோட் கொடுத்தா அது எப்படி ஆட் ஆகுது? ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் தான் நம்ம தான் ஆட் பண்ண போகிறோம். யுவர் நோட்ஸுக்கு கீழே ஸ்டைலிங் இருக்குல்ல, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நோட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த நோட்டுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேடிங். இந்த பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10px. நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரேடியஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 4px. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10px கொடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் பார்டர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள்.
இந்த நம்ம அவங்க ஆட் ஆன யுவர் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்க பாருங்க. ஸோ லெஃப்ட் பார்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் பார்க்க வந்து நல்ல லுக் தருது. ஸோ 3px சாலிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 85f4 கொடுத்துக்கலாமா? ஓகே, இந்த ப்ளூ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் ரிலேட்டிவ்னு ஆட் பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ட்டு மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கேன்சல் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரிலேட்டிவ்னு மாற்றினா தான் அந்த இன்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மாற்றி நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால தான் இங்கே ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோட்ஸ் ஐட்டம், அந்த பர்டிகுலர் நோட் ஐட்டம்க்கு வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நோட் டெக்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஓகேவா. ஸோ இது வந்து 5px. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் ரேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பிரேக் ஆகும் அது. ஸோ பிரேக் வேர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் டேட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் டேட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்லாம் வந்து நம்ம இது HTML இல்லை, ஆனால் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து பார்ப்பீங்க. இது HTML இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஸோ இனிமேல் தான் நம்ம இதெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா டேட்டு. ஸோ இந்த டேட்டுக்கு தான் வந்து இப்போ ஸ்டைலிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11px. அடுத்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு #888 கொடுத்துக்கலாம், கொஞ்சம் கிரே கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு டெலீட் பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் தான் போய் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் தான் வந்து ஆட் பண்ணுவோம் இந்த கிளாஸ்லாம். ஸோ இது HTML ஃபைலில் நம்ம ஆட் பண்ணலேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாத வேணாம். ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் பட்டன் கொடுத்துட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. அங்கேயே நான் சொன்னேன்ல ஏன் ரிலேட்டிவ் நாங்கள் கொடுக்குறோன்னா இங்கே வந்து அப்சல்யூட்னு மாற்றுறதுக்கு தான் அது அப்படி கொடுக்குறோம். ஸோ டாப் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு 5px கொடுத்துருவேன். ஸோ தட் டாப்லேருந்து ஒரு 5px டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 5px கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர் தானே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாம். F44336 ஓகேங்களா. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஏன்னா இந்த இன்ட்டு மார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஸோ பார்டர் வந்து நன்னு கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து 50% கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த இன்ட்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஷோ ஆகுதுல்ல, அது ஏன்னா பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம 50% கொடுத்தனால அது சர்க்கிளாக அப்படியே மாறிடுச்சு. ஸோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20px கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 20px கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ், ஸோ இது வந்து ஒரு 10px கொடுத்துக்கிறேன். ஸோ கர்சர் வந்து பாயிண்டர்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த இன்ட்டு சிம்பிளை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்டர் மாதிரி சிம்பிள் வந்து ஷோ ஆகும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ டெலீட் பட்டனுக்கான ஸ்டைலிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ டெலீட் பட்டனை ஹாவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான ரெட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பட்டன் ஆன் ஹாவர். ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஸோ ஹேஷ்டேக் கொஞ்சம் டார்க் கலர். ஸோ D32F2F ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோ நோட்ஸ். ஸோ நோட்ஸே இல்லைனா எப்படி ஷோ ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நோட்ஸே இல்லைனா நோ நோட்ஸ் எட் கிரியேட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் எழுதிக்கலாம். ஸோ நோ நோட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோ நோட்ஸாக இருக்கும்போது டெக்ஸ்ட்டு அலைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கணும் ஓகேவா. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவாக இருக்கணும். ஸோ 888 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்டாலிக்காக இருக்கணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து நம்மளுக்கு ஒரு 10px இருந்தால் போதும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ சிஎஸ்எஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எப்படி கோட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகும்.
ஸோ அதில் நிறைய லாஜிக் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டை கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாமை வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கோடை வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாம் கண்டென்ட் லோட் வந்து பண்ணோம். ஸோ டாம் கண்டென்ட் லோட் கமா, ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம கோட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஐடி வந்து கொடுத்துருக்கோம்ல, இந்த பாப்அப் டாட் HTML ஐடிலாம் கொடுத்துருக்கோம்ல, இந்த நோட் டெக்ஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து இப்போ நம்ம எடுத்து ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட்டு நோட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அப்புறம் அந்த பர்டிகுலர் ஐடியை வந்து போட்டுக்கலாம். ஸோ நோட் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட்டு சேவ் btn ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, சேவ் பட்டன் ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம்ல, சேவ் பட்டன். ஓகேவா? ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்ஸ்ட்டு நோட்ஸ் லிஸ்ட்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி நோட்ஸ் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லோட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா, எப்பயுமே வந்து குரோமில் இருந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் தான் வந்து நம்ம நோட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து லோட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த லோட் நோட்ஸ்ன்ற மெத்தட் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோட் மெத்தட்னா அது உள்ளே என்னெல்லாம் அது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரைட் பண்ணுவோம் அதோட மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேவ் பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ சேவ் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு நோட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட வேல்யூ, இந்த யூசர் வந்து என்ன இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுறாங்களோ ஸோ அதோட வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ வேல்யூ டாட் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ட்ரிம் என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் எதனா ஒரு டெக்ஸ்ட் இதில் கிளிக் பண்ணுறீங்க, ஸோ ஸ்பேஸும் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம்னா, இஃப் டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூசர் வந்து கண்டிப்பாக எதனா ஒரு டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணியிருந்தா அது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். ஸோ எதனா என்ட்ரு பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணும். ஒரு வேளை யூசர் எதுவுமே என்ட்ரு பண்ணலன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், அந்த நோட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சேவ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அது உள்ளே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் என்ட்ரு பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நோட் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ வந்து மறுபடியும் வந்து 0க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ தட் அப்போ தான் அடுத்த வாட்டி யூசர் என்ட்ரு பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து நோட் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ வந்து அசைன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சேவ் பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனர் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் சேவ் நோட். ஸோ இது உள்ள வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை தானே பேராமீட்டராக ரிசீவ் பண்ண போகுது இந்த சேவ் நோட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரோம் டாட் ஸ்டோரேஜ் டாட் லோக்கல் டாட் கெட் ஆஃப் நோட்ஸு கமா ரிசல்ட், அப்புறம் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ கூகுள் குரோம் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ கரண்ட்டாக என்ன நோட்ஸ் இருக்குது ஓகேங்களா? ஸோ அதை வந்து முதல்ல கூகுள் குரோம்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் நோட்ஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் டாட் நோட்ஸ். ஆல்ரெடி எதனா சேவ் பண்ணிருந்துச்சுன்னா அதை வந்து ரிட்ரீவ் பண்ணு. ஸோ ரிட்ரீவ் பண்ணிட்டு அதை வந்து நோட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணு.
ஸோ ஆல்ரெடி வந்து எதுவுமே நம்ம ஸ்டோரேஜில் இல்லைன்னா என்ன பண்ணு, எம்டி அரே வந்து கிரியேட் பண்ணி நோட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நியூ நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன ஸ்டோர் பண்ண போகுதுன்னா, யூனிக் ஐடியை வந்து ஸ்டோர் பண்ண போது, அந்த பர்சன் யூசர் என்ட்ரு பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போது, மூணாவதாக வந்து அந்த டேட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ எதனா ஒன்று நம்ம என்ட்ரு பண்ணிட்டு சேவ் நோட் கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்லாம் வந்து கீழே காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டேட்டு அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண போகுது இந்த ஆப்ஜெக்ட், நியூ நோட்டுன்ற ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஐடி எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, டேட் டாட் நவ் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட்டு, டேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட் ஆஃப் டூ லோக்கல் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா டேட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே இந்த நியூ நோட ஆப்ஜெக்டில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ பிகினிங் ஆஃப் த அரேல வந்து ஆட் பண்ணணும். ஸோ பிகினிங் ஆஃப் த அரேல ஆட் பண்ணுறதுக்கு நோட்ஸ் டாட் அன்ஷிஃப்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து பிகினிங் ஆஃப் த அரேல வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நியூ நோட்டுன்னு கொடுத்தோன்னா அது வந்து பிகினிங் ஆஃப் த அரேல ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து அரே வந்து ரிட்ரீவ் பண்ணியாச்சு. பிகினிங் ஆஃப் த அரேல வந்து இப்போ யூசர் என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து அந்த நம்ம ரிட்ரீவ் பண்ணதை வந்து மறுபடியும் கூகுள் குரோமில் வந்து சேவ் பண்ணணும்ல. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா chrome.storage.local செட்டுன்னு கொடுத்து மறுபடியும் வந்து சேவ் பண்ணுற எல்லாத்தையும் நோட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி அந்த லோட்ஸ் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நோட்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறோம் க்ரோம் ஸ்டோரேஜில் மறுபடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த லோட் நோட் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீழே அதை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் லோட் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து க்ரோம் டாட் ஸ்டோரேஜ் டாட் லோக்கல் டாட் கெட் ஆஃப் அந்த நோட்ஸு கமா ரிசல்ட் ஆஃப் இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ மறுபடியும் வந்து அதே தான் பண்ணுறோம். நம்ம க்ரோம் ஸ்டோரேஜ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஆல்ரெடி எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து நோட்ஸில் சேவ் பண்ணணும். அப்படி இல்லைனா கூட நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரே வந்து நோட்ஸில் வந்து சேவ் பண்ணுறோம் மறுபடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து நோட்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு டாட் இன்னர் HTML. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணும்போது புதுசான நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இஃப் நோட்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு 0. ஸோ நோட்ஸோட லென்த் எதுவுமே ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸோ நம்ம என்ன கொடுக்கணும்னா நோட்ஸ் லிஸ்ட் டாட் இன்னர் HTML கொடுத்துட்டு இப்போ நம்மளது 0 இருக்குன்னா நோ நோட்ஸ் எட் கிரியேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நோ நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த நோ நோட்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம popup.cssல வந்து நோ நோட்ஸ்னு ஒரு மெத்தடுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அது நம்ம HTML இருந்திருக்காது. ஸோ அப்போ நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம், ஏன்னா HTML எல்லாத்துக்குலாம் எழுதுறாங்க ஸ்டைலிங் சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து. ஓகேங்களா? ஸோ லென்த் வந்து 0 வந்துச்சுன்னா இப்படி பிரிண்ட் பண்ணணும், நோ நோட் செட் கிரியேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதே நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணனா உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள், நோ நோட் செட் கிரியேட் 1 ஷோ ஆகுதுல்ல. ஸோ இதை தான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சேவ்டு நோட்டாக வந்து லூப் பண்ணி HTML எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன கோட்னா நோட்ஸ் டாட் ஃபார் ஈச் நோட். ஓகேங்களா? ஸோ ஒரு நோடாக வந்து அது லூப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு நோட்டாக போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் ஒரு 3 நோட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 1 2 அப்புறம் 3 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நோட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஈச் லூப்பில் வந்து அது வந்து இட்ரேட் பண்ணும். ஸோ இட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ்வை வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் நோட் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டிவ் கிரியேட் எலமெண்ட் கொடுத்து ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஐட்டம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்து அது வந்து கொடுக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நோட் டாட் டெக்ஸ்ட்டு. ஸோ நோட் டாட் டெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
இந்த 3ன்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நோட் டாட் டெக்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோட் டாட் டேட்டு ஓகேங்களா. ஸோ இந்த கீழே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா டேட்டு, ஸோ அதுதான் நோட் டாட் டேட்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நோட்டோட ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த ஐடி வந்து நம்ம மேலே கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டாக போட்டு கிரியேட் பண்ணல டேட் டாட் நவுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வந்து யூனிக்கான ஐடி. ஸோ அதுதான் வந்து யூனிக்கான ஐடி ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் லிஸ்ட்டு நம்ம மேலே கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த நோட்ஸ் லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா லிஸ்ட்டையும் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. இது எல்லாத்துக்கான பேரண்ட் அதுனே சொல்லலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் நோட்ஸ் லிஸ்ட்டில் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெலீட் பட்டனுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ டெலீட் பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டாட் query selector ஆல்னு கொடுத்து டெலீட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ யாருன்னா வந்து இந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஈச் எலமெண்ட்டில் பட்டன்ஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து இட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. இட்ரேட் பண்ணிட்டு அது என்ன பண்ணணும்னா யூசர் கிளிக் பண்ண பட்டன்லேருந்து அந்த ஐடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கும். ஸோ நோட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு நம்பர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் திஸ் டாட் கெட் ஆட்ரிபியூட் ஆஃப் டேட்டா ஐடினா அவங்க வந்து இப்போ இந்த இன்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எலமெண்ட்டோட இந்த இன்ட்டோட ஐடியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இந்த நோட் ஐடியில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு டெலீட் நோடுக்குள்ளே அந்த நோட் ஐடியை வந்து பாஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும்தான் இந்த ஈவெண்ட் லிசனர் பண்ணணும். ஸோ இந்த டெலீட் நோடுன்ற ஃபங்க்ஷனை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் இந்த டெலீட் நோடுக்குள்ளே இந்த நோட் ஐடி பாஸ் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த டெலீட் நோடுன்ற ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டெலீட் நோட் ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த ஐடியை வாங்குது. ஸோ என்ன பண்ண போகுது, ஃபஸ்ட்டு அந்த ஐடியை வாங்கிட்டு நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்டோரேஜ்லேருந்து ரிட்ரீவ் பண்ண போகுது ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ க்ரோம் ஸ்டோரேஜ் லோக்கல் டாட் கெட் ஆஃப் நோட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸோ நோட்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகுது, ஆல்ரெடி வந்து க்ரோமில் வந்து எதனா இருந்துச்சுன்னா நோட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணோம். ஸோ அப்படி இல்லைன்னா எம்டி அரே வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்டேட் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நோட்ஸ் டாட் ஃபில்டர் ஆல்ரெடி இருக்க நோட்ஸ்லேருந்து இப்போ அவங்க எந்த ஐடியை வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் நோடை வந்து டெலீட் பண்ணிவிடு. ஆல்ரெடி இருக்க அரேலேருந்து டெலீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நோட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் அவங்க கொடுத்தது வந்து டெலீட் பண்ணியாச்சு. இந்த அப்டேட்டட் லிஸ்ட்டில் வந்து டெலீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது தான் வந்து இருக்க போகுது லிஸ்ட்டு ஓகேவா. ஸோ இப்போ கடைசியாக அந்த இருக்கிற லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜில் வந்து மறுபடியும் புஷ் பண்ணணும். ஸோ அதனால் க்ரோம் ஸ்டோரேஜ் டாட் லோக்கல் டாட் செட்டுன்னு கொடுத்து மறுபடியும் வந்து ஸ்டோரேஜில் புஷ் பண்ணுறோம். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து லோட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது புஷ் ஆகிடும், பேக்எண்டில் வந்து புஷ் ஆகிடும் க்ரோம் நோட்ஸுக்குள்ளே, க்ரோம் ஸ்டோரேஜுக்குள்ளே. ஸோ அது நம்மளுக்கு தெரியணும்ல புஷ் ஆனதுக்கப்புறம். ஸோ நம்ம நோட் கொடுத்தா தான் மறுபடியும் வந்து லோட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ இந்த இன்ட்டு கொடுத்தோடனே மறுபடியும் இவ்வளோ விஷயம் நடந்து மறுபடியும் லோட் ஆகி அது போய் மிக்சர் இது மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட்ஸில் வந்து நடக்கும். ஸோ அதனால தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கம்பேட்டபுளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த க்ரோம் வெப் ஸ்டோரில் போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்கள் ரிவ்யூ வந்து மறக்காமல் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து கடைசியாக வந்து ஐகான்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோக்கலில் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஐகான்ஸ் எல்லாமே. ஸோ அப்படியே வந்து நான் ட்ராக் பண்ணி என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நேமில் கொடுத்துருக்கேன்னா ஐகான் 16 டாட் png டாட் png ஒரு 2 png வரக்கூடாது. ஸோ ரீநேம் கொடுத்து ஒரு png வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இதையும் அதே மாதிரி பண்ணிடலாம். ரீநேம் கொடுத்து ஒரு png ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த 3ஆவதையும் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த நேமிங்கில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் டாட் ஜேசனில் எப்படி கொடுத்துருக்கோம் ஐகான் 16 டாட் png தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி நீங்கள் கூகுளில் போட்டு நீங்கள் லோக்கலில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்கு போயிடுங்க. ஸோ போயிட்டு ஸோ இப்போ நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த சிம்பிள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லோட் அன்பேக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேல லெஃப்ட் சைட்ல. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபைல வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபைல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கோடுக்கு நான் உள்ள போயிட்டு இந்த குயிக் நோட்ஸ்ன்றத செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஆட் பண்ணத இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன கிளிக் பண்ணி, ஸோ இந்த குயிக் நோட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பின்னுன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸ செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து லோட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்களா? லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எதனா டைப் பண்ணிட்டு, சேவ் நோட் குடுத்தா எனக்கு சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. நம்ம கோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாரி நீங்க லோக்கல்ல வந்து இந்த மாரி அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இத நீங்க எப்படி Google Chrome வெப் ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்ட்டு இப்ப நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே. இப்ப நம்ம கிரியேட் பண்ண பிளக்கின எப்படி Chrome வெப் ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ Google Chrome போய்க்கோங்க. போயிட்டு Chrome வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ வர லிங்க்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க Chrome வெப் ஸ்டோருக்குள்ள வந்துப்பீங்க. Google சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்க மேல வந்து 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, டெவலப்பர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்க வாட்டி இந்த டெவலப்பர் டேஷ்போர்டுக்கு வரீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லைஃப் டைம் பேமெண்ட்டா ஒரு $5 ஃபீ வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து வொரி பண்ண தேவையில்ல. இது வந்து லைஃப் டைம் பேமெண்ட் தான். ஸோ நீங்க ஒரு வாட்டி பே பண்ணாலே போதும். நீங்க எத்தன வாட்டி வேணா பிளகின்ஸ் வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ல நான் டெவலப்பர் டேஷ்போர்ட கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து உள்ள போயிடும். அப்லோட் பண்ற ஆப்ஷனுக்கு போயிடும். ஏன்னா நான் இந்த அக்கவுண்ட்ல வந்து ஆல்ரெடி அந்த பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நீங்க புதுசா எதனா பிளக்கின வந்து அப்லோட் பண்ணோம்னா, நியூ ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, நம்ம ஃபைல வந்து ஒரு ஜிப் ஃபைலா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இப்ப. ஸோ ப்ரௌஸ் ஃபைல்ஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய அந்த ஜிப் ஃபைலையும் நான் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப எனக்கு கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா வந்து ஆன்ஸர் பண்ணிட்டே வரலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம பிளக்கினோட நேம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஜிப் ஃபைல் என்ன நேம் குடுத்துருக்கீங்களோ, அந்த நேம் தான் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிளக்கினோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய பிளக்கின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ளோ அண்ட் பிளானிங்க வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா பண்றதுனால நான் அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் கிங்டம் ஓட இங்கிலீஷ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யுகேன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோ வீடியோலாம் எதனா இருந்தா நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஸ்டோர் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இத வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க என்ன கேட்கறாங்கன்னா, சைஸ் 128 இன்டூ 128 பிக்சல் தான் கேட்கறாங்க. ஸோ அதனால அந்த சைஸ்ல இருக்க அந்த ஐகான வந்து நான் இப்போதைக்கு டிராப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேன்வாக்கு போயிட்டு, நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்றேன் இருங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சிம்பிளா தான் ஒரு 10 மினிட்ஸ்லயே நான் இத கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி நீங்க நெறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்ட வந்து இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான 1280 இன்டு 800 இந்த சைஸ்ல இருக்கணும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அஃபிஷியல் யூஆர்எல்லாம் எதனா இருந்தா நீங்க வந்து குடுக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவுமே இல்ல. சப்போர்ட் யூஆர்எல், ஹோம் பேஜ் யூஆர்எல் எதுவுமே குடுக்கல நானு. ஸோ சேவ் டிராஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப சிங்கிள் பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இந்த சிங்கிள் பர்ப்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல என்ன இருக்கணும்னா, உங்க பிளக்கின பத்தி ஒரு சிம்பிளா வந்து ஒரு 2, 3 லைன்ஸ்ல வந்து டிஸ்கிரைப் பண்ற மாரி இருக்கணும். என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம அந்த பிளக்கின கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்மிஷன் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்குது. ஸோ என்ன பர்மிஷன்லாம் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கேட்குது.
ஸோ உங்கள் கோட்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன்ல என்ன பர்மிஷன்லாம் அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் என்ன பர்மிஷன்லாம் யூசர் கையிலேருந்து வாங்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் வி யூஸிங் எனி ரிமோட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம எந்த ரிமோட் கோடும் வந்து யூஸ் பண்ணல. ஸோ ஐ எம் நாட் யூஸிங் ரிமோட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் உங்கள் கோடில் ரிமோட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் ஐ எம் யூஸிங் ரிமோட் கோட்னு சொல்லிட்டு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் யூசர் டேட்டா ஆர் யூ பிளானிங் டு கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம அவங்களோட பர்சனல் டேட்டா எதுவுமே வந்து கலெக்ட் பண்ணல. எதுவுமே லொக்கேஷன் எதுவுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணல. ஸோ அதனால் இது எதுவுமே டிக் பண்ண வேணாம். உங்கள் பிளகின்ல நீங்கள் எதனா இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ டு நாட் செல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் யூசர் டேட்டா டு தேர்ட் பார்ட்டிஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐ டு நாட் யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் யூசர் டேட்டா ஃபார் எனி பர்பஸ் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஐ டு நாட் யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் யூசர் டேட்டா டு டிட்டர்மைன் கிரெடிட் வர்த்னஸ் ஆர் ஃபார் லெண்டிங் பர்பஸ் இதையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைவசி பாலிசி யூஆர்எல் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வரலாம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என் பிளகின் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ பப்ளிக்காக தான் விட போகிறேன். ஸோ பப்ளிக்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன ரீஜனில் இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் அப்படியே நான் டிஃபால்ட்டாக விட்டுடுறேன். ஸோ இப்போ கடைசியாக வந்து நம்ம சப்மிட் ஃபார் ரிவ்யூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ஸோ யுவர் எக்ஸ்டென்ஷன் வாஸ் சப்மிட்டட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாளில் நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் நோட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி 18th மார்ச் இன்றைக்கி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். மார்னிங் 7:30க்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. நேத்து நம்ம சப்மிட் பண்ண அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ, இப்ப நம்ம குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து லைவ் ஆயிடுச்சு. ஸோ, நம்ம மார்ச் 18th சப்மிட் பண்ணோம். அதாவது நேத்து. ஸோ, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ, இன்னைக்கு மார்னிங் வந்து 3:30 ஏஎம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயில் வந்துருச்சு. நம்ம குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ, வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ, எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப கரெக்ட்டா குடுத்ததுனால, அவங்களுக்கு வந்து இந்த மாரி அப்ரூவ் பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்களும் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளை பண்றீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. ஸோ, நம்ம எக்ஸ்டென்ஷன் இதுதான். ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட் டூ குரோம் குடுத்து, நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ செக்ஷன் இருக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் பேஜ்லயே. ஸோ, இதுல வந்து உங்க ரிவ்யூ வந்து ரைட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு வந்து இதே மாரி நெறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி கன்டென்ட்லாம் வந்து தமிழ்ல யாரும் இன்னும் போடல. ஸோ உங்களுக்கு வந்து இதே மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்ல வந்து என்ன டாபிக்ல வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சுன்னா, நான் கண்டிப்பா வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன் அந்த டாபிக்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.